ஹாய் கைஸ், வெல்கம் டு மணி அண்ட் இன் ஆல் இன் வே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச், அப்படி இல்லைனாக்கா வேலட்டன் கூட நம்ம சொல்லிக்கலாம். இந்த எக்ஸ்சேஞ்சில் நம்ம சைன் அப் பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு NFTs கிடைக்கும். அந்த NFTஸை எப்படி ஃப்ரீயாக க்ளைம் பண்ணி அதை செல் பண்ண போகிறோங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எக்ஸ்சேஞ்சோட பேர் வந்து Xportol. ஓகே, ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த Xportolோட இன்டர்ஃபரன்ஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச், அப்படி இல்லைனாக்கா நம்ம வந்து வேலட்டாக கூட இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா, இதில் வந்து நம்ம ஃப்ரீயாக NFTs கிளைம் பண்ணிக்க முடியும். இதை வந்து ஒரு வேலட்டாகவும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதே சமயம் இதில் வந்து நம்ம ட்ரேடிங்கும் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எப்படி சைன்அப் பண்ணணும் அப்படின்னாக்கா, உங்களோட இமெயில் அட்ரஸும் அதோட பாஸ்வேர்டும் கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து சில வேர்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த வேர்ட்ஸை வந்து எதுலையாச்சும் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா கூகுள் ட்ரைவில் சேவ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த கோட்ஸ் எல்லாமே உங்களோட கூகுள் ட்ரைவில் பேக்கப் ஆகிடும். அதை வந்து உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னாக்கா அதில் போய் நீங்கள் வேர்ட்ஸை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து NFTஸை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இங்கே வந்து கீழே கம்ப்ளீட் கொஸ்டின் ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்பு கொஞ்சம் ஸ்லோவாக தான் கைஸ் இருக்கும், ஏன்னா என்னோட நெட்ஒர்க்கும் அப்படி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கொஸ்டின் வந்துருக்குல்ல, இந்த குவிஸில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்ன அவங்களோட மிஷின்ஸை முடிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கணும். எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஜஸ்ட்டு பேரை செலக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர்ஸ், கவர் பிக்சர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க் மாதிரி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இங்கே வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் ஒன்று ஒன்றா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மிஷின் முடிஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து NFTs வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்ப்ளோர் மிஷின்ஸ் இருக்குல்ல, அது வந்து வியூ ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இது வந்து இப்போது எனக்கு ஆக்டிவில் இருக்குது. கம்ப்ளீட்டடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நான் வந்து குவிஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணி அந்த மிஷினை வந்து கம்ப்ளீட் பண்ணி நான் என்ன NFTs வந்து கெயின் பண்ணேன் அப்படின்னு பாருங்கள். இந்த NFT தான் யங் எக்ஸ்ப்ளோரர்னு ஒரு NFT இருக்குல்ல, இதுதான் வந்து எனக்கு கிடைச்சிது. இந்த NFT கிடைக்கிறதுக்கு நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, என்னோடய பாஸ்வேர்டு வந்து இந்த ஆப்புக்கு வந்து நான் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சீக்ரெட் ஃபேஸ் ஃபஸ்ட்டு சொன்னால சைன்அப் பண்ணும்போது அந்த சீக்ரெட் ப்ரைஸை வந்து நான் வந்து பேக்கப் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஹீரோ டேக் வந்து நம்மளோட நேம் ஐடி கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அலோவ் கான்டாக்ட்ஸு, நம்மளோட கான்டாக்ட்ஸை வந்து அலோவ் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் கவர் பிக்சர். இவ்வளோ தான் கைஸ். இதை வந்து நான் ஜஸ்ட்டு செஞ்சதுனாலே எனக்கு வந்து இந்த NFTs வந்து எனக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து அந்த NFT வந்து எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா. பேக் வந்துக்கிறேன். இப்போ வந்து ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டேன். இங்கே வந்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னாக்கா இங்கே மை NFTன்னு இருக்குது. இந்த NFT வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து NFTs வந்துடுச்சு. இது வந்து நியூ யூசர்ஸ் எல்லாருக்குமே இந்த NFT வந்து ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து விஷயமே. அவங்க கொடுக்கக்கூடிய மிஷின்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணாலே போகிறோம், நம்மளுக்கு வந்து NFTs வந்து ஃப்ரீயாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து நான் இந்த ஹப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இது வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த ஹப்பில் தான் நம்ம என்ன வந்து NFTஸை செல் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கைஸ், இதில் NFTs மட்டும் இல்லை, இவங்க வந்து எக்ஸ்சேஞ்சும் ரன் பண்ணுறாங்க. அதுபோக லான்ச் பேடும் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் வந்து இந்த ஆப்புக்குள்ளே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ட்ரஸ்ட் வேலெட்டு மாதிரி, ஆனால் ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு மேலேயே நிறையா ஃபியூச்சர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இதில் வந்து NFTஸை வந்து இது இருக்குது பாருங்கள். இந்த NFTஸை வந்து XOXNO NFT வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லேட் ஆகுது கைஸ். இப்போ வந்து
இங்கே மேலே வந்து 3 டாட் இருக்குல்ல, இது வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா மை ப்ரொஃபைலுக்குள்ளே போங்க. இந்த மை ப்ரொஃபைலில் மை என்எஃப்டி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து கீழே இந்த ஏரோ மார்க்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா செல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த செல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம எவ்வளோ வச்சுருக்கோம், 1 தான் வச்சுருக்கோம். ஸோ 1 கிளிக் டைப் பண்ணிவிடுங்க. இங்கே டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா எவ்வளோக்கு வந்து நம்ம செல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே சைடில் பேமெண்ட் டோக்கன் ஒன்று இருக்குது. இதை வந்து நம்ம வந்து யூஎஸ்டி அப்படின்னாக்கா உங்களுக்கு தேவையான பேரில் வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து யூஎஸ்டி டாலராக வச்சுக்கிறேன். இதை வந்து செல்லிங் ஃபார் ஒரு $100 போட்டு பார்ப்போம். $100 போட்டுட்டேன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த என்எஃப்டி வந்து லிஸ்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கு வேணுமோ அவங்க வந்து அந்த $100 பே பண்ணி உங்களோட என்எஃப்டிஸை வந்து வாங்கிப்பாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். அடுத்தது எப்படி போய் செல் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து உங்களுக்கு இன்னும் என்எஃப்டிஸ் வேணும் அப்படின்னாக்கா அந்த கம்ப்ளீட் குவெஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். இது வந்து அடுத்த மிஷின் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து பை ஆர் டெபாசிட், நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு வேலட்டில் நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி வச்சுருப்போம், அதை வந்து இதில் டெபாசிட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் இதில் வந்து டைரெக்டாக பை பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து என்னை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரிவ்யூ ப்ரைவசி பாலிசி, ஜஸ்ட் அவங்களோட ப்ரைவசி பாலிசி வந்து படித்து பார்க்க சொல்லுவாங்க, அதை வந்து படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டேக் கோல்டு, அவங்களோட இவங்க இந்த ஆப்புக்குன்னு ஒரு டோக்கன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதோட பேர் வந்து கோல்டு. அதை வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாக்கா இதில் வந்து ஸ்டேக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா வாங்குறவங்க வேணும்னா வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி இதில் வந்து ஸ்டேக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸுக்கு வந்து இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் மார்க்கெட் செக்ஷன். இப்போ நம்ம வந்து அந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகணும்ல, ஜஸ்ட் வந்து வாங்குறது விற்கிறது இதெல்லாமே தான் மார்க்கெட்டு. அந்த மார்க்கெட் செக்ஷனுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா அது வந்து கிளிக் ஆகிடும். அடுத்து வந்து கிரியேட் யுவர் ஃபஸ்ட்டு போர்ட்ஃபோலியோ. ஜஸ்ட் நீங்கள் வந்து என்னென்ன காயின்ஸ் வச்சுருக்கீங்களோ அதை வந்து ஜஸ்ட் ஒரு லிஸ்ட்டு மாதிரி போட சொல்லுவாங்க. அதை நம்ம டம்மியாக கூட க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கிரியேட் யுவர் வாட்ச் லிஸ்ட்டு. அந்த வாட்ச் லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டோக்கனை வந்து மானிட்டர் பண்ணுறீங்க, ஏதாச்சும் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னாக்கா அதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பிரேவ் அட்வென்ச்சர் மிஷின்ஸ், இது வந்து இன்னொரு என்எஃப்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது இதை விட கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இதில் வந்து என்எஃப்டி கிளைம் பண்ணுவோம். அடுத்து வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து இதில் இன்வைட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பாருங்கள். 3 பேரை வந்து ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களோட அவதாரை வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை வந்து நீங்களே ஏஐ வச்சு உருவாக்கிக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நீங்களே உருவாக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னாக்கா மல்டி எக்ஸ் கார்டு அப்படிங்கிற இன்னொரு என்எஃப்டி ஒன்று இருக்கும். அதுக்கு வந்து ஸோ மொத்தம் வந்து 5000 தான். அதில் வந்து உங்களை வந்து அந்த 5000ல் ஒருவனாக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்டை நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுறீங்க, அவங்க யாராச்சும் டெபாசிட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா கோல்டு, அதாவது அந்த டோக்கனை வந்து வாங்குறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 100% கேஷ்பேக் ஃப்ரெண்ட்ஸ். 100% கமிஷன் அப்படியே உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களோட ஃப்ரெண்டு யாராச்சும் $100 வந்து மதிப்புள்ள கோல்டு வாங்குறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து $5 வந்து ஃப்ரீயாகவே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 300 எக்ஸ்பி கொடுப்பாங்க, 300 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து என்எஃப்டிஸை கிளைம் பண்ணுறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஏஐ மூலியமாக அவதார் க்ரியேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்எஃப்டிஸுக்கு வந்து ஒரு லீடர் போர்டு, அதில் வந்து உங்களுக்கு 5000க்கு 5000ல் ஒருவனாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து என்எஃப்டி கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு வந்து கோல்டு வாங்குறாங்க அப்படின்னாக்கா அந்த அமௌண்ட்டுக்கு ஈக்குவலான கோல்டு வந்து உங்களுக்கும் கிடைக்கும். அதான் அந்த 100% கமிஷனு. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு $100 மதிப்பான கோல்டு வாங்குறாங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து $5 மதிப்புள்ள கோல்டு வந்து இலவசம். அதுக்கப்புறம் 300 எக்ஸ்பி வந்து கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து அந்த இஜிஎல்டி அந்த டோக்கன் வந்து எவ்வளோ மதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம்.
இப்போ நான் வந்து காயின் மார்க்கெட் கேப்பு அப்படிங்கிற ஒரு வெப்சைட்குள்ளே வந்திருக்கேன். இதில் வந்து EGLD அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதோட டோக்கனோட இன்ஃபர்மேஷன்லாம் காமிக்கும். இப்போ வந்து EGLDோட கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னாக்கா 3053 ரூபா அந்த சம்திங்கில் வந்து போய்கிட்டு இருக்கு. இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் அந்த டோக்கன் எவ்வளோ வரையும் போயிருக்கு அப்படின்னாக்கா 44,472 ரூபா வரைக்கும் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஆல் டைம் லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 536 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இந்த டோக்கன் வந்து ஒரு நல்ல டோக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து 44,000 வரைக்கும் போனது இப்போ வந்து 3000 வந்து சுற்றிட்டு கிடக்கு பிகாஸ் ஆஃப் மார்க்கெட் கிராஷு. நீங்கள் தான் பார்த்தீங்களே பிட்காயின் வந்து இப்போ 20,000க்கு கீழே போய்கிட்டு இருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காயின்ஸுமே டம்பில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒன்று வாங்கி ஸ்டேக் பண்ணி அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்போர்ட்டல் ஆப்பில் வந்து உங்களுக்கு ரிவார்ட்ஸும் கிடைக்கும். அதே சமயம் இந்த காயின் வந்து நல்லா பம்ப் ஆச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ராஃபிட்ஸும் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு மேக் பண்ணது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். NFT வந்து அவங்க கொடுக்கக்கூடிய மிஷினை கம்ப்ளீட் பண்ணாக்கா NFTs கிடைக்கும். அதை வந்து NFT அந்த பிளாட்ஃபார்மில் போய் நம்ம செல் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கோல்டு வாங்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணா வாங்கி வச்சுக்கோங்க. கோல்டு வாங்குகிறோம், இதில் வந்து ஸ்டேக் பண்ணுறோம், அது மூலியமாகவும் ரிவார்ட்ஸ் ஏர்ன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கோல்டு வந்து விலை அதிகமாக போச்சு அப்படின்னாக்கா அதையும் செல் பண்ணுறோம், ப்ராஃபிட் எடுக்கிறோம். இந்த மாதிரி ஃப்ரீயாக உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஏர் ட்ராப்ஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலட்ஸு, இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாக்கா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பபாய்.